பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள்லையும் கூட கர்த்தருடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருக்கிறது. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன இரட்சகர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நீட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய உண்மை மகா பெரிதாக இருக்கிறது. இந்த நாளில் சோர்வோடையும் கவலையோடையும் துக்கத்தோடையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு அற்புதமான வார்த்தைகளை காட்ட போகிறேன். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அனுதினமும் எடுத்து வசனங்களை நம்ம பிரச்சனைகளை உட்கார்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்காதபடி, அதில் உட்கார்ந்து நம்ம சிந்தனையை சிதற விடாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மளோட எண்ணத்துக்குள்ளே கொண்டு வரணும். பாருங்கள், வார்த்தை நம்மளுடைய மெடிடேஷன் ஆகணும். நீங்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். ஒரு நாள் முழுவதும், ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் தேவைகளையும் பிரச்சனைகளையும் யோசித்து பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் வசனத்துக்கு இடம் கொடுக்குறீங்க, மனதில் எவ்வளவு வசனங்களை நிறைச்சிருக்கீங்க, எவ்வளோ உங்களுடைய தியானமாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். பாருங்கள், அப்போ தெரியும் எதனால நமக்கு வீணாக கவலை வருது, தலைவலி வருது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், டாக்டர்கிட்டே போக வேண்டாம், நம்மளுக்கு டெஸ்ட்டை வச்சுக்கலாம். நான் கொஞ்ச நாளாக யோசித்தேன், ரொம்ப நாளாக இந்த தேவைகளையே, வசனங்களை எவ்வளோ படிக்கிறோம், பாடங்களை எவ்வளோ படிக்கிறோம், இருந்தாலும் வீட்டின் தேவைகள் கண்ணு முன்னாடி வந்து அதே என்னுடைய தியானமாக இருக்கிறத பார்த்தேன். ஆண்டவரே, இனிமேலும் நான் இப்படிப்பட்ட காரியங்களை உட்காந்து நான் யோசித்து கொண்டிருக்கிறது இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்க போகிறேன்னு ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பாருங்கள், அப்போ தேவைகளை உட்கார்ந்து நம்ம சிந்தனையில் கொண்டு வராதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம எண்ணத்துக்குள்ளே கொண்டு வரணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். பாருங்கள், அதுதான் நமக்கு ஜீவன். கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்னு வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தையை தேடணும். பாருங்க, இன்றைக்கு நான் சொல்றேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மாதத்தை தொடங்கின உடனேயே கவலை ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா சம்பளம் வாங்கியாச்சு, ஒன்னொன்றுக்கு பணத்தை எல்லாம் இது பண்ணியாச்சு, இனி இந்த மாதம் பூரா எப்படி நடத்த போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கும் செய்வார், இன்னைக்கு செய்த ஆண்டவர் நாளைக்கும் செய்வார், அடுத்த வாரம் செய்வார், அதுக்கு அடுத்த வாரம் செய்வார், இந்த மாதம் பூரா செய்வார், இந்த வருஷம் பூரா செய்வார். அதுதான் அவருடைய உண்மைத்தன்மை. ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். பிரியமானவர்கள், அவருடைய கிருபை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த தைரியம் தான் நமக்கு, நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் வலுவாதபடி காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கும் அவர் அவருடைய கிருபையை நீட்டி தருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால சந்தோஷம் சமாதானத்தோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. இன்றைக்கும் கூட பாருங்க, ஆபிரகாம் ஒரு நாள் இப்படி தான் ரொம்ப சோர்வில் இருந்தான். என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறான். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஆபிரகாம் பயந்துட்டு இருந்ததுனால தான் கர்த்தர் அந்த அதிகாரம் தொடங்கும் போதே ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதாவது இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் போடப்பட்டிருக்கு, ஐ ஆம் யுவர், அப்படி ஒரு காம்பன்சேஷன், அதாவது நான் உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் இழப்பீடு தருகிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த காம்பன்சேஷன் அப்படின்னா இழப்பீடு, எல்லாவற்றுக்கும் எல்லா இழப்புகளுக்கும் அவர் இழப்பீடுகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் அவ்வளோ நல்ல தேவன். பாருங்க, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஆபிரகாம் ஏதோ பயந்து அப்படியே ஒரு கவலையில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த தரிசனத்தில் கர்த்தர் தோன்றாரா. நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் தூங்க போகும்போது எப்படிப்பட்ட எண்ணங்களில் தூங்க போகிறீங்க? கவலையோடு தூங்க போகிறீங்களா? தூக்க வராமல் தவிச்சிட்ருக்கீங்களா? பிரியமானவர்களே,
பயப்படாதீங்க. நீங்கள் எந்த விஷயமா கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை இன்றைக்கு கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்கள் இருதயத்துக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். 2வது வசனம் பாருங்க. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எது இல்லையோ அதை குறித்து நீங்கள் நினச்சி கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கீங்க. அந்த கவலை உங்கள் இருதயம் முழுவதுமாக நிரம்பி இருக்கு. அதனால உங்களால் ஜெபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல, இல்லாததை குறித்து நினைத்து கொண்டிருக்கீங்க. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இல்லாததை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கீங்க. உங்கள் உடம்பெல்லாம் உருகி போய் நிறைய பேர் இன்றைக்கி மென்டல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகி டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாமல் இல்லாதவைகளை குறித்து உட்கார்ந்து நினச்சிட்ருக்கிறது. எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆபிராம் சொல்கிறாரு. அதுக்கு பாருங்கள், தமஸ்கு 2வது வசனம், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். 3வது வசனம், பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. திரும்பவும் அந்த இல்லைங்கிறத தான் சொல்கிறாரு பாருங்க. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். வீட்டில் பிறந்த அந்த எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கே ஆபிராம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது 4வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, ஆபிராம் ரொம்ப கவலையாக இருக்காருன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே சொல்கிறார், இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன்னோட கற்பத்தில் ஒருத்தன் பிறக்க போகிறான், அவன்தான் உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்லி இனி வீட்டுக்குள்ளே ஆபிராமை வச்சிருக்கக்கூடாதுன்னு ஆபிராமை வெளியே கூப்பிடுறாரு ஆண்டவர் பாருங்க. 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில் தான், வானத்தை அண்ணாந்து பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இல்லாதவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இல்லாத வேலை, இல்லாத குழந்தைகள், இல்லாத ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இதே வசனம் பாருங்க, இதே சம்பவம் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். ரோமர் 4:17 நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்கள். ரோமர் 4:17 பாருங்கள், எப்படிப்பட்ட தேவன்னு, இல்லாத காரியத்தை எப்படி அவர் அழைத்து நம்மளுக்கு அதை நிரப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 4:17 பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் இருக்கும்படியாய் அழைக்கிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும்படியாய் அவர் அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். அது மட்டும் இல்லை, தேவனுக்கு அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்க, ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருந்த அந்த நேரத்திலேயே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வானத்தை எண்ண முடியுமா, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா, அவைகளெல்லாம் எண்ண முடியும்னா என்ன ஆபிரகாம், எண்ணவே முடியாது, அவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த இடத்துல நம்ம விசுவாசித்தே ஆக வேண்டி இருக்குது. கண்டிப்பா கர்த்தர் செய்யதான் போறாரு. இல்லாத காரியத்தை இருக்கும்படியாய் அவர் அழைக்கிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ₹1 கூட இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை கோடிகளுக்கு அதிபதியா ஆக்க போறாரு. ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு இருக்கிறத போல நீங்க 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகமம் 1:11 பாருங்க. எங்கிட்ட ₹1 கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சு கவலைப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்க. உபாகமம் 1:11 பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இருக்கிறத போல உங்களை 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்க எது இல்லைன்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதை நம்மளுடைய தேவன் இருக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த நாளில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களோடு கூட அவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பணம் உங்களுக்கு 1000 மடங்கு பெருகி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. என்ன பயந்து கொண்டிருக்கீங்க? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி கட்டி அணைச்சிக்கோங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை என்ன நோக்கி அனுப்பியிருக்கீங்க? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க. உங்கள் கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது. அவருடைய கிருபை நம்மளை வெட்கப்படுத்தாது. கிருபை மாத்திரம் இல்லை, கிருபையோடு கூட அவருடைய அன்பு, மகா பெரிய அன்பு. ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை தயவாய் எடுத்து படிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த மாதம் 1 லட்சத்துக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கீங்களா? அதுக்கு மேலே ஆண்டவர் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நல்லவர். அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய கிருபை மகா பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.